2000 செலவு பண்ணி ஊருக்கு ஓட்டு போட போனதுக்கு ஆல்ரெடி உன் ஓட்டை போட்டாச்சுப்பா அப்படிங்கிறாரு போலிங் ஆபீசர். யோ, என்னையா சொல்ற, நான் இப்பதான் ஓட்டு போட வரேன், ஆல்ரெடி போட்டாச்சா அப்படின்னா, ஆமாப்பா ஆல்ரெடி போட்டாச்சு, நீ மூடிக்கிட்டு சாத்திக்கிட்டு போ போ அப்படிங்கிறாரு போலிங் ஆபீசர். இந்த மாதிரி நேரத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னா, டெண்டர் ஓட் அப்படின்ற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். என்னப்பா சொல்ற, டெண்டர் ஓட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, டெண்டர் ஓட் அப்படின்றது உங்க ஓட்டை ஆல்ரெடி ஒருத்தவங்க காசு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க டெண்டர் ஓட்டுன்ற மெத்தட்ல உங்க ஓட்டை நீங்க போடலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஸோ டெண்டர் ஓட்ல நீங்க தான் அந்த ஒரிஜினல் நபர் அப்படின்றதுக்கான ஆதாரமா ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி கவர்மெண்டால அப்ரூவல் பண்ண 16 டாக்குமெண்ட்ல ஏதோ ஒன்ன காட்டிட்டு ஃபார்ம் 17B ஃபில் பண்ணி நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நபருக்கு உங்க ஓட்டை போடலாம். நீங்க ஓட்டு போட்ட அந்த ஃபார்மை அழகா மடிச்சு சேஃப் அண்ட் செக்யூரா எடுத்து ஓரமா வச்சிருவாங்க. முக்கியமான ஒண்ணு, இந்த ஓட்டை கவுண்டே பண்ண மாட்டாங்க. யோ, என்னையா சொல்ற, ஓட்டே கவுண்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் இவிஎம் மிஷின்ல போஸ்ட் ஆன ஓட்டை மட்டும்தான் கவுண்ட் பண்ணுவாங்க. சோ அது அதிக வாக்கு வித்தியாசத்துல அந்த வேட்பாளர் வெற்றி பெற நிலையில இந்த ஓட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இல்ல நெக் டு நெக் இருக்கு, ஒரு ஓட்டு 2 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஓட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. இது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி போயிட்டு அப்ரூவல் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும், லாங் ப்ராசஸ். சோ அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் இந்த ஓட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ தட்டிருங்க.